அடிமையா இருந்தே 60 வருஷமா பழகிட்டேன். என் ஆத்தால அப்போ நான் அந்த பிராண்டு ஓட்டு போட்டு இப்படி பிச்சைக்கார நாயோட கேவலமா அந்த மக்களை வச்சிருக்காங்க. பால், உனக்கு பால் வேணும், தயிர் வேணும், மோர் வேணும், வெண்ணெய் வேணும், நெய் வேணும். பிரியாணிக்கு தேவை நெய், தயிர் ஊத்தி நல்லா திங்கிறல. ஏன் இதெல்லாம் நம்ம ஊர்ல உற்பத்தி பண்ணா என்ன கேவலம்? மாடு எங்க வீட்டுல ஒரு 6 மாடு நிக்குது. இது 60,000 மாடு, 70,000 மாடு, 1,00,000 மாடு. எப்படி கோடிக்கணக்கில் தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணி மேய்ச்சி பால், தயிர், வெண்ணெய் இதெல்லாம் சீமான் பேசுறது என்னடா தப்பு? நாய்களா, இன்னமும் இதை கேட்டு நீங்க தற்கொலையாவே கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. தயவு செய்து நம்ம பொருளாதாரத்துல மேம்படுத்தி உலக நாடுகளுக்குள்ள நம்ம சப்ளை பண்ணலாம்டா. இறைச்சி எல்லாம் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கலாம். நீங்க இன்னும் தற்சார்பு பொருளாதாரம் என்னன்னு தெரியாம இருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் என்னோட 18 வயசுல சீமான் வீடியோவை மலேசியால இருந்து பார்த்தேன். எப்படி நடுங்குது. நம்ம ஏன் அடுத்த நாட்டுல போய் நான் உழைச்சி சம்பாரிச்சு கொட்டி என் வரி பூரா இங்க சீப்புக்கு வரி, சோப்புக்கு வரி, சாம்புக்கு வரி, எண்ணெய்க்கு வரி, தண்ணிக்கு வரி எல்லாத்தையும்